இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 20ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித சியன நகரத்தினுடைய பெர்னாதின் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்தது திருச்சபையுடைய வரலாற்றுல 14வது நூற்றாண்டுல. இவர் ஒரு பிரான்சிஸ்கன் சபை துறவி. அன்புமிக்கவர்களே, 14வது நூற்றாண்டினுடைய தலை சிறந்த மறைவுரை ஆற்றுபவராகவும் மறை போதகராகவும் அறியப்படுகிறார் இந்த சியன நகரத்தினுடைய பெர்னாதின் என்பவர். பணக்கார குடும்பத்தில் பிறந்த இவர் மிக இளைய வயதிலேயே பெற்றோரை இழந்து விடுகிறார். அத்தையினுடைய பாதுகாப்புல வளர்ந்த இவர் மிக இளைய வயதிலேயே நம்பிக்கையிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கி பிரான்சிஸ்கன் சபையில சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இயல்பிலேயே மறைவுரை ஆற்றுகிற திறனை இறைவன் இவருக்கு கொடுத்திருந்த ஒரு காரணத்தினால் பல பங்குகளுக்கு சென்று நற்கருணை பக்தியையும் அன்னை மரியாளுடைய பக்தியையும் தன்னுடைய ஆற்றல் மிக்க மறைவுரையால் மக்களை இறைவன் பக்கம் ஈர்த்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, பிரான்சிஸ்கன் சபையினுடைய சபை தலைவராகவும் இவர் உயர்த்தப்பட்டார். இவர் உயர்த்தப்பட்ட நேரத்துல வெறும் 300 பேர் இருந்த அந்த சபையை மிக அதிகமான எண்ணிக்கையில வளர செய்வதில் மிகச்சிறந்த பங்காற்றினார் இந்த சியன நகரத்தினுடைய பெர்னாதின் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றுல ஒரு குறியீடு, இயேசுடைய பெயரை குறிக்கிற ஒரு குறியீடு IHS அப்படி என்று பெரிய அப்பத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறோம். குருக்கள் அணிகிற ஆடைகளில இந்த IHS அப்படி என்கிற இயேசுவை குறிக்கிற அந்த குறியீடு இருக்கும். நிறைய பேருக்கு அந்த IHSனா என்ன அப்படி என்று ஒரு சந்தேகம் எழலாம். ஒன்றும் இல்லைங்க, இயேசுனுடைய பெயரை குறிக்கிற லத்தீன் குறியீடு தான் அந்த IHS என்பது. I என்பது ஈசூஸ், H என்பது ஹாமினும், S என்பது சால்வத்தோர், கிறிஸ்து மனிதகுல மீட்பர் அப்படி என்று அவருடைய பெயரினுடைய ஒரு சுருக்கமாகத்தான் அந்த எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்பத்தின் நடுவில் அது பொறிக்கப்பட்டிருக்கும், குருக்களினுடைய திரு உடையில் அது பொறிக்கப்பட்டிருக்கும், நற்கருணை பேழையில் இந்த 3 எழுத்துக்களும் குறிக்கப்பட்டிருக்கும். அந்த குறியீட்டை பார்க்கிற நேரத்துல இயேசு கிறிஸ்து மனிதகுல மீட்பர் அப்படி என்கிற இயேசுடைய பெயரின் சுருக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த பக்தியை உலகமெல்லாம் பரவ செய்தவர் இந்த சியன நகரத்தினுடைய பெர்னாதின் என்பவர். அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் நாமும் நற்கருணையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழவும் அன்னை மரியாளுடைய பக்தியை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்பவர்களாகவும் மாற வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யோவான் நற்செய்தியில முதல் பகுதி மிகவும் அழகான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதாவது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம். அடுத்தது, நான் தருகிற அமைதி இந்த உலகம் தருகிற அமைதி போன்றது அன்று அப்படி என்கிற இந்த வசனங்கள் எவ்வளவு ஒரு ஆறுதலான வசனங்களாக இருக்கிறது பாருங்கள். அன்புமிக்கவர்களே, அன்றாட வாழ்க்கையில அமைதியற்ற ஒரு சூழலை இன்றைக்கு நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்கிறோம். தனி மனித வாழ்க்கையில அமைதியற்ற ஒரு சூழல், சில நேரங்களில் ஏமாற்றப்பட்டதாக, சில நேரங்களில் நம்ம ஒதுக்கப்படுவதாக, சில நேரங்களில் நம்ம ஜெபிப்பது அல்லது விரும்புவது நம்முடைய வாழ்க்கையில நடக்காமல் இருப்பதால, சில நேரங்களில் நம்மை எல்லோருமே ஒரு பொம்மையாக பயன்படுத்துகிறார்களோ அப்படி என்கிற மனக்குமுறல் இருக்கலாம். சில நேரங்களில் எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே தீமையாகவே நடக்குது, எல்லாமே தடங்களாக இருக்கிறது அப்படி என்று அமைதியற்ற இந்த உள்ளத்தின் சூழலுக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் அப்படி என்று சொல்லுவதன் மூலமாக ஆழமான ஒரு கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். மனித வாழ்வு என்பது துன்பங்களற்ற வாழ்வு அல்ல. மனித வாழ்வு என்பது பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்வு கிடையாது. பிரச்சனைகள் இருக்கிற நேரத்துல, துன்பங்கள் இருக்கிற நேரத்துல, அச்சம் இருக்கிற நேரத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர நம்ம கற்றுக்கொண்டோம் என்றால், அதுதான் இந்த உலகம் தரு அமைதி போன்றதல்ல என்னுடைய அமைதி, என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்பதனுடைய அந்த வார்த்தையினுடைய உண்மையான விளக்கத்தை நம்மால புரிந்து கொள்ள வேண்டும். 1972 அமெரிக்கா வியட்நாம் போர்ல மிகப்பெரிய ஒரு பொருட்சேதம், உயிர் சேதம் அந்த வியட்நாம் நாட்டில் ஏற்பட்டது. கடைசியில் வல்லரசு என்று சொல்லப்பட்ட அமெரிக்கா அந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டது. அந்த நேரத்துல ஒரு புகைப்படம் உலக பிரபலமானது. அன்புமிக்கவர்களே, தி கிம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு 12 வயது சிறுமி
அந்த போரில் அந்த கந்தக இடிபாடுகளிடையே தப்பித்து நிர்வாணமாக ஓடி வருகிற ஒரு காட்சியை ஒரு அமெரிக்க புகைப்படக்காரர் புகைப்படம் எடுத்திருந்தார். 12 வயது சிறுமி அந்த பெண்ணை பிறகு அவர்கள் உதவி செய்து அந்த பெண்ணை ஒரு மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர் படித்து கொண்டிருந்த அந்த பள்ளியில லைப்ரரியில விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறார். பிறகு விவிலியத்தால் ஈர்க்கப்பட்டு இயேசுவை உணர்ந்து கொண்டு திருமுழுக்கு பெற்று ஒரு கிறிஸ்தவராக மாறி போனார். அன்புமிக்கவர்களே, பிற்காலத்துல தனக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியவர்களை மன்னிக்க முடியாமல் பல ஆண்டுகள் வேதனையில இருந்த அந்த தீக்கிம் என்று சொல்லப்படுகிற அந்த சிறுமி வளர்ந்து பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு தனக்கு அந்த துன்பங்களை கொடுத்தவர்களை மனதார மன்னித்து இயேசுவினுடைய உண்மை சீடத்தியாக இன்றைக்கு யுனெஸ்கோ என்று சொல்லப்படுகிற உலக அமைதிக்கான அந்த நிறுவனத்துல உலக அமைதிக்காக நாடெங்கிலும் சென்று மன்னிப்பை பற்றியும் உலக அமைதியினுடைய தேவையை பற்றியும் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அன்பின் செய்தியை, அமைதியின் செய்தியை, மன்னிப்பின் செய்தியை. அன்புமிக்கவர்களே, இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஏற்றுக்கொள்ள இறைவன் அழைப்பு விடுக்கிறார். துன்பங்கள் வருகிற நேரத்துல, மன்னிக்க முடியாத கோபங்கள் இருக்கிற நேரத்துல, மன அழுத்தங்கள் இருக்கிற நேரத்துல, இறைவா எனக்கு பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் பிரச்சனைகளுக்கு நடுவில் அமைதியின் அரசராக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பவராக அங்கே அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் துன்பத்தின் நடுவில் இருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டு இயேசு தருகிற அந்த உண்மையான அவருடைய அமைதியை பெற்று மகிழ இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.